இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார். நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம், இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போன மேல போய் இன்ஸ்டாகிராம், அந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார். நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் ஸ்டாலின் பேசுறார், எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறியே, நீ எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க, திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார், கருப்பு போல விட்டார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்த வீரமகன் வருதான். நீ எங்களை பத்தி பேசலாமா? அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவாண அரங்கில் ஒரு அரசு நிகழ்ச்சி இதெல்லாம் அழைச்சிட்டு அவரை கௌரவப்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார்? திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இதுதான் திமுக இரட்டை வேடம்.